வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளதென உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமாக 2019 முதல் 2024 வரை 47 பேர் தற்கொலை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அதிர்ச்சி தகவல். அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மடியில் இருக்கக்கூடிய கனத்தை கவனமாக எதிர்கொள்ள வேண்டுமென அதிமுக எம்எல்ஏ தங்கமணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல். கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கனத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக. கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றியதுதான் திமுக அரசின் சாதனை மாடல் என சாடல். இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோதும் அதற்கும் இதுவரை இந்த அரசிடம் எவ்வித பதிலும் வரவில்லை. கூட்டணி கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பட்ஜெட் கணக்கை சரியாக பாருங்கள் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பார்த்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். தங்கள் கணக்கு தவறாகிவிடும் என்பதால் திமுகவினர் மற்ற கணக்குகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போடுவதாக தங்கம் தென்னரசு கூறியதற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலடி. வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் 4,52,000 கோடி கடன். ஆனால் தமிழக அரசு வாங்கிய கடன்களை நிதியமைச்சர் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வந்த பிறகு 4 ஆண்டுகளில் சுமார் 4,52,000 கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது. அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காமல் அறமே இல்லாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி வெறும் 19.68 கோடி ரூபாய் மட்டுமே என சாடல். இருக்கக்கூடிய அந்த நிதி 19,068 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 2025-26 இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே 19,858 கோடி. அதாவது நமக்கு 3 ஆண்டுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த தொகையை ஒரே ஆண்டு
தமிழகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சிப்காட் மூலம் 16,800 ஏக்கரில் 28 புதிய தொழில்பேட்டை உருவாகி உள்ளதாகவும் பட்ஜெட் பதிலுரையில் அறிவிப்பு. பூங்காக்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மற்ற இடங்களிலும் இதேபோன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அந்தந்த பகுதிக்கு பெருமைக்குரிய அடையாளங்களாக மாறி அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். சுமார் 20,000 ரூபாயில் தரமான மடிக்கணினி உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இந்த திட்டம் அறிவிக்கின்ற போது அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால், அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு 2,000 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி என்றால் அடுத்த ஆண்டு வருகிற போது மேலும் அதற்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்குகிற போது, இப்போது நீங்கள் அந்த கணக்கை கூட்டி வெளித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கணக்கில் உங்களுக்கு வரும். எனவே மாணவர்கள் விரும்பி அந்த மடிக்கணினியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தரமான மடிக்கணினியை வழங்கிட இந்த அரசு. தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குடிநீரை கோட்டை விட்டு மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசை கண்டித்து நாளை காலை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடப்பது இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். தங்களுடன் இணையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த தலைவர்களுக்கு முதலமைச்சர் வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டின் ஜனநாயக மற்றும் நீதிக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள் நியாயமான கோரிக்கைக்கு கைகோர்த்துள்ளது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொடக்கம் என முதலமைச்சர் பெருமிதம். பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு போராட வேண்டும்னு முடிவெடுத்தோம். அதுக்காக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நாளை நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் கேரள முதலமைச்சர். சென்னை விமான நிலையம் வந்த பினராயி விஜயனுக்கு அமைச்சர் பிடிஆர் தமிழச்சி தங்கபாண்டியன் வரவேற்பு. சென்னை கிண்டியில் தப்பியோட முயன்ற ரவுடி மகாராஜாவை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீஸ். நகைக்கடை அதிபரை கடத்திய வழக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டபோது தப்ப முயன்றதால் நடவடிக்கை. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் பிடிபட்ட 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம். ஆந்திராவை சேர்ந்த சிவபிரகாஷ் என்பவரை கைது செய்து போலீஸ் விசாரணை. குறிப்பிட்ட பிரிவினரை இழிவாக இயக்குனர் கோபி நயினார் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. ஆடியோவில் கோபி நயினார் பேசியிருப்பது உண்மை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டுமென இயக்குனர் மோகன்ஜி வலியுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான பணம் பெற்று மோசடி செய்த வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து பொறியாளர் குழுவினர் ஆய்வு. சென்னை மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த பொறியாளர் குழுவினர் சேத மதிப்பு பற்றி கணக்கீடு.
சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என பள்ளிக் கல்வித்துறை தகவல். பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் மேயர் பிரியா பதிலுரை. 50 விழுக்காடு கவுன்சிலர்கள் அவைக்கு வராமல் ஆப்சன். சென்னை மாநகராட்சிக்கு வழங்க வேண்டிய 350 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கவில்லை. மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு. ஒருகால பூஜை திட்டத்தில் உள்ள கோயில்களுக்கு 110 கோடி வைப்பு நிதிக்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விரிவுபடுத்தப்பட்ட 1000 ஒருகால பூஜை திட்ட திருக்கோயில்களுக்கான ஆணைகளை அர்ச்சகர்களிடம் வழங்கினார். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு மற்றும் நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் தயார். 1300க்கும் கூடுதலாக புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருந்தும் ARV என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் கிராமப்புறங்களில் பயமில்லை என்கின்ற வகையில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 3000க்கும் அதிகமான நியாய விலைக் கடைகள் புதியதாக அமைப்பு. கிராமங்களில் பகுதி நேர ரேஷன் கடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உறுதி. இன்னும் இருக்கக்கூடிய கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு 2500 கடைகளை புதுப்பிக்கின்ற அந்த பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் சுமார் 18 லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். 1.67 லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் உறுப்பினரின் கேள்விக்கு பதில். உள்ளன 51,327 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு அதற்கு புதிய அட்டைகள் அச்சடிக்கும் பணி இன்றைக்கு நடந்து வருகிறது. அதோடு 1,67,795 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருக்கிறது. அந்த விண்ணப்பங்களையும் பரிசீலனை செய்து விரைவிலே குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காண்பிக்க அரசு மீது அவதூறு பரப்புவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது வேல்முருகன் எடுக்க வேண்டிய முடிவு எனவும் பேட்டி. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு தானே. நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நிற்போம். போலி ஆவணங்கள் மூலம் வீட்டுக்கடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக புகார். நடிகர் விஷாலின் தங்கை கணவரும் பிரபல நகைக்கடை அதிபருமான உம்மிடி கிறிஸ்டிஸ் மீது சிபிஐ வழக்கு பதிவு. விபத்தில் சிக்கியவர்களுக்கு 1,50,000 ரூபாய் வரை கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். வீட்டில் ஏற்பட்ட தீயை அணைக்க சென்றபோது பணம் நகைகள் அதிக அளவில் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி. முறைகேடு குற்றச்சாட்டில் சிக்கிய டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றம். நாங்கள் என்னை குப்பை தொட்டியா என நீதிபதியை ஏற்க வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு. கர்நாடகாவில் அரசு டெண்டர்களில் இஸ்லாமியர்களுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. மசோதா நகலை கிழித்தெறிந்து சட்டமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவர். ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டார்.